Taste the Daily. அண்மை செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு பூட்டு போட்டு பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக அருண், வாணியம்பாடி அருகே அரசு நடுநிலைப் பள்ளிக்கு அப்பகுதி மக்கள் பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பள்ளியில் மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள், சாலை மற்றும் சுற்றிலும் பள்ளியை சுற்றிலும் உட்புதர்களாக இருப்பதாக, இதனால் பல்வேறு நோய்களுக்கு மாணவர்கள் ஆளாகுவதாக கூறி அப்பகுதி மக்கள் பலமுறை முறையிட்டும் அரசு துறை அதிகாரிகளும் அந்த பகுதி கவுன்சிலர்கள் மற்றும் திமுக ஒன்றிய நிர்வாகத்தினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தொடர்ந்து 2 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பள்ளியில் சுற்றியுள்ள இந்திரா நகர், லாலா ஏரி, நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பள்ளியில் போதிய பாதுகாப்பு இல்லாமலும் சுற்றிலும் உட்புதர்களாக இருப்பதாகவும், சாலையில் வெறும் கற்களாக இருப்பதால் மாணவர்கள் தினந்தோறும் மாற்றுத்திறனாளி மாணவர்களும் அங்கு அந்த பள்ளியில் பயிலக்கூடிய நிலையில் மாணவர்கள் கீழே விழுந்து எழுந்து செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதே போல பள்ளியில் சுற்றிலும் உட்புதர்கள், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகளையும் இந்த கல்வித்துறை நிர்வாகமும் அந்த பகுதி ஊராட்சி நிர்வாகமும் செய்து கொடுக்காததால் மாணவர்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி தினந்தோறும் மாணவர்கள் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும், தனியார் மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் செல்லக்கூடிய சூழல் இருப்பதாக அந்த பெற்றோர் சொல்லக்கூடிய நம் காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக தகவல் அறிந்து வந்த அந்த பகுதி வார்டு கவுன்சிலர், பாமக வார்டு கவுன்சிலரை முற்றுகையிட்டு அந்த பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வாணியம்பாடி காவல்துறையினர், கிராம நிர்வாக காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியும் தொடர்ந்து பூட்டு போட்ட பள்ளியை திறக்காமல் தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த இடத்திற்கு வர வேண்டும். நாங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக 3-4 ஆண்டுகளாக இந்த கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் இந்த பகுதியில் உள்ள ஊராட்சி நிர்வாகம், திமுக ஒன்றிய நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அருண், குறிப்பாக ஏற்கனவே கடந்த 6ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள நியூடவுன் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் வளாகத்தில் மழைநீர் தேங்கி மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் தொடர்ந்து இது போன்ற அரசு பள்ளிகளில் இது போன்ற நிலை உள்ளதை சுட்டிக்காட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் களத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விடியா திமுக அரசு தொடர்ந்து கல்வித்துறையில் பல்வேறு புரட்சிகளை செய்தோம் என்று நாடகமாடி விளம்பரத்தை தேடி வரும் இந்த அரசு மாணவர்களின் நலனை எந்தவித அக்கறையும் காட்டாதது இது சுட்டிக்காட்டியுள்ளதாக பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரராகவன். ஸ்கூலுக்கு வர ரோடு வசதி சரியில்லை. பசங்க டெய்லி கீழே உளுந்து பள்ளம் மேடுமாக்குது, அங்கங்க தண்ணி தேங்குது, ஒரு ஜல்லிக்கல் பல்லா தூக்கி நிக்குது. அதுல கீழே உளுந்து அடிபட்டு வராங்க. கீழே உளுந்து எழுந்து நாங்க டெய்லி வேலைக்கு பார்த்து விட்டு லீவ் போட்டு பசங்களை கூப்பிட்டு சுத்தி நின்றாக்கா நாங்க எப்படி வேலைக்கு எப்படி போறது, நாங்க எப்படி பொலை பண்றது, சமாளிக்கிறது. இந்த பசங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்கூலுக்கு சுத்தினாக்கா நாங்க எப்படி இது பண்றது? கொசு நிறைய வருது, கொசு கச்சி தினமும் ஜுரம் வருது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். பள்ளி சுத்தபத்தமா ஸ்கூல் சுத்தி தண்ணி தேங்குது, அதுவும் சுத்தம் கிடையாது. ரோடு வசதி கிடையாது. இந்த மாதிரி உளுந்து அடிபட்டு வந்தாக்கா நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு பார்த்தா ஸ்கூலுக்கு ஜுரம் வந்தா பாக்குறதா, இதுக்கு ஒரு வழி பார்க்கிற வரைக்கும் நாங்க யாரும் கலைய மாட்டோம்.